மீனாட்சியே வந்து இருந்து கேட்டு செவிமடுத்து நம்முடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக அவள் இன்றைக்கும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் நீங்க ஏதோ புராண காலத்துல ராஜா காலத்துல நடந்த கதையெல்லாம் சொல்றீங்களேம்மா, இப்பெல்லாம் அது நடக்குமா? இப்பயும் மீனாட்சி காது கேட்குமா? இப்பயும் நடராஜருக்கு சொக்கநாதருக்கெல்லாம் காதுல நாங்க சொன்னா விழுமா? கண்டிப்பா விழும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. என்னுடைய மகன் இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்ல போறார். எனக்கு 2 பசங்க, ரெட்ட பிள்ளைங்க. ஒருத்தர் எங்க அங்க உட்கார்ந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒருத்தர் கிருபானந்தன், அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவரு 2வது, அதாவது 2வதுன்னா நான் ட்வின்ஸ்லயே எனக்கு ஆசைக்கு பெருசு சின்னதுன்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். இவர் கிருத்திக் நந்தன். 12ஆம் வகுப்பு 2 பேரும் படிக்கிறாங்க. இந்த வருஷம் தான் என் பசங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏமா ஒரு வருஷமும் உங்க ஊர் கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போறீங்களே, எங்களை இது வரைக்கும் நீங்க கூட்டிட்டே போனது இல்லையேட்னா. ஆமா தம்பி, நானும் யோசிக்கல. அப்புறம் இன்னைக்கு நேத்து ராத்திரி இங்க வந்த உடனே அவர் திடீர்னு சொன்னாரு, தினம் நீங்களே பேசுறீங்களே மீனாட்சியை பத்தி, நான் நாளைக்கு பேச வாடினாரு. நாளைக்கு பேசுறேன்னு இன்னைக்கு சொல்றியே தம்பின்னு. அம்மா நினைச்சா எல்லாம் நடக்கும், பேசுன்னு. காலையில வாசல்ல இப்படி இறங்கி வந்த அம்மா வெளியே வந்தா. நான் சொன்னேன், அம்மா நான் உத்தரவு கொடுக்கல, எங்க அம்மா உத்தரவு கொடுத்திருக்கிறா, நீ பேசுன்னு. குமரகுருபரர் அவர் நிறைய பேசுவாரு. இன்னைக்கு வந்து நான் குமரகுருபரரை வந்து நான் இப்ப சொன்னேன்ல, மீனாட்சி வந்து கேட்பான்னு, அந்த வரலாற இன்னைக்கு அவர் உங்களுக்கு சொல்வார். இதே ஆடி வீதியில தான் என்னுடைய குருநாதர் என்ன அரங்கேற்றம் பண்ணி வச்சார். இதே மேடையில 6 வயசு எனக்கு. அப்போ 6 வயசுல அவர் என்ன அரங்கேற்றம் பண்ணி வச்சார். இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில ஒன்னு 2 மேடையில தம்பி பேசியிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசினது இல்ல. இதுதான் முதல் மேடை. அன்னை மீனாட்சியினுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அன்பும் அவருக்கு துணை இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு குமரகுருபரர் சொல்லுங்க தம்பி. பாழும் தெளிதேனும் பாகும் பெருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் குளம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மதுரை இதன் முத்திரை திருவிழாவாம் சித்திரை திருவிழாவின் மிக உன்னதமான நாள். அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தாயும் தனையனும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தெய்வ வழிபாடு என்பது நம்பிக்கை வைத்தால் அந்த தெய்வம் நமக்கு எல்லா அருளும் செய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான். அந்த நம்பிக்கையில தான் அநேகமா அனைவரும் இங்கு வந்திருப்பீர்கள். நாம் அனைவரும் தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். அப்படி தெய்வங்களை வழிபாடு செய்து அவர்களின் அருளை பரிபூரணமாக பெற்ற அருளாளர்கள் ஒருவர் அன்னை மீனாட்சியின் அருளை பெற்ற அடியவர் குமரகுருபரரை பற்றி இந்த தினம் சிந்திக்க இருக்கின்றோம். குமரகுருபரர் பிறக்கும் பொழுதே அவருடைய தாய் தந்தையர்களுக்கு ஊமை குழந்தையாக பிறந்தவர். எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறாங்க, என்னென்னவோ முயற்சிகள் செய்து பார்க்கிறார்கள், அந்த குழந்தை பேசவே இல்லை. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கோயில் போ, அந்த சாமியை கும்பிடு, அந்த விரதம் இரு அப்படின்னு சொல்றாங்க. அதை அனைத்தையும் கேட்கிறார்கள் அவர்கள். இருப்பினும் அந்த குழந்தை பேசுறது மாதிரியே தெரியல. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுது. 5 வயசு ஆன இந்த ஊம குழந்தைய வச்சுட்டு சுத்தி இருக்கவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள் அந்த பெற்றோர்கள். அப்போ ஒரு பெரியவரை சந்திக்கிறாங்க. அந்த பெரியவரு, எனப்பா என்ன உன் முகத்தில் வாட்டம் என்னவாயிற்று அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தவமா தவமிருந்து பெற்ற குழந்தை, அதுவும் ஊம குழந்தையாக போய்விட்டதே, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்துட்டு இந்த குழந்தை பேச மாட்டான் அப்படின்னார். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்டனியா, ஊர்ல இருக்க அத்தனை சாமியும் வேண்டியாச்சு, எந்த சாமியும் கண்ண திறக்கிற மாதிரி தெரியல. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகக்கடவுளா எங்களுக்கு செவிசாய்த்தருள் செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டார். முருகப்பெருமான் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் கருணை பெரும் கடல், தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கின்ற தெய்வம். நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள். அவரை பற்றி பெருமையை சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். அருணகிரிநாத பெருமான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகான் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தார். அவரை நான் இன்னைக்கு மகான் என்று சொல்கிறேன் என்று சொன்னால்
அதற்கு முழுமுதற் காரணம் முருகப்பெருமானின் பேரருள் பெரும் கருணை மட்டும்தான். தொழுநோயால பல காலம் அவதிப்பட்ட அருணகிரிநாத பெருமான் இனி வாழவே வேண்டாம் என்று முடிவு செய்து திருவண்ணாமலையின் கோபுர குடவரையின் மேல் ஏறி கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று குதிக்க முற்பட்டார். அப்போது தன்னையும் அறியாமல் அவருக்கும் தெரியாமல் முருகா அப்படின்னு கதறி விழுந்தார். முருகப்பெருமான் ஓடோடி வந்து பூச்செண்டை தாங்குவது போல் தாங்கி, இறைவன் கொடுத்த இந்த பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம் அருணகிரி, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு மீண்டும் மானிட பிறப்பு அமையாது, அவர்கள் பேயாய் சுற்றி திரிக வேண்டும் என்று அறிவுரைத்தார். முருகா, நான் நிறைய பாவம் செஞ்சவன், எனக்கு சாகிறது விட்டா வேற வழியே தெரியல முருகா, நீ சும்மா இரு சொல்லற என்று உபதேசித்தார். 12 ஆண்டுகள் தவம் செய்தார் அருணகிரிநாத பெருமான். எந்த கடவுள் சும்மா இருன்னு சொன்னதோ அதே கந்த கடவுள் மீண்டும் வந்தார். வந்து அருணகிரி, நீ உலகமுய்ய திருப்புகழை பாட வேண்டும். முருகா, நான் பள்ளியின் வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி எறியாதவன், மழை பெஞ்சா கூட ஆசிரியர் வீடுனா நான் போய் ஒதுங்க மாட்டேனே, என்ன போய் பாடுனா ஒன்னும் அறியாத மூடன் நான் என்ன பாடுவேன் கேட்டார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தனது வேலாயுதத்தினாலே அவருடைய நாவலை எழுதி முத்து முத்தாக பாடு என்று முதலையும் கொடுத்தார். அவர் பாடினார். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சிரவண முத்தி குருவித்து குருபரன் என போத முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவரக தமரரும் அடிப்பேன 10 தடதத்தக்கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சித்தகு பொருள் பட்சித்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்து பறிபுரு நித்தப்பதம் வகித்து பயிரவி திருக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடதிக்கு பரிகட்ட பயிரவரது குத்தொகு சித்திரப்பகுரிக்கு திரிகடக எனபோத கொத்துப்பறை கொட்ட கிளமசை குக்கு 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 குத்தி புதைவுக்கு பிடிகன முது கூகை கொட்பச்சல் நட்பச் சவுனரை வெட்டி பிழையிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே 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 என்று முத்து முத்தாக திருப்புகழை பாடி அருளினார் அருணகிரிநாத பெருமான். சாக கிடந்த ஒருவரை காப்பாத்தி அவரை 16,000 திருப்புகழையும் பாட வைக்க முடியும் என்று சொன்னால், அந்த முருக கடவுளால நீ ஊமை என்று சொல்கின்ற இந்த குழந்தையை ஏன் பேச வைக்க முடியாது? திருச்செந்தூருக்கு நம்பிக்கையோடு போ, 48 நாள் விரதம் இருந்து பார், உன் குழந்தை நிச்சயமாக பேசும் என்று அவரை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்களும் திருச்செந்தூர் வந்து 48 நாள் கடலில் நீராடி, பின் நாழிக்கிணறுல நீராடி மிகுந்த வைராகியத்தோடு விரதம் இருக்கிறார்கள். 48வது நாளும் வந்தது, குழந்தை பேசல. இனியும் இந்த குழந்தை பேசும் என்கின்ற நம்பிக்கையும் அந்த பெற்றோர்களிடம் இல்லை. இனி நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை என்று முடிவு செய்து கடலிலே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று மூவருமாக கடலை நோக்கி செல்கிறார்கள். அப்போ அந்த குமரகுருபரரின் தோழர் ஒரு சின்ன கை வந்து தட்டுச்சான். அப்படி திரும்பி பார்த்தா அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கையில ஒரு பூ. இந்த பூவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டது. அதை பார்த்த அந்த பெற்றோர்களுக்கு தாழ முடியாத வேதனை. என் குழந்தை ஊமை குழந்தை ஆயிற்று, வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத குழந்தை ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள். ஆனால் குமரகுருபரர் வாய் திறந்து பூ என்று பதில் சொன்னார். எங்கே பாடு அப்படின்னு சொன்னோடனே அவர் பாடினார். பூமே உசங்கமள புத்தேரும் தேரறிய பாமே உதைவ புழமறையும் என்று கந்தற்கழிவென்பாவ பாடினார். முருகர் காட்டிய கருணை, முருகர் தந்த ஞானம், குமரகுருபரர் கந்தற்கழிவென்பா பாடினார். அதற்கு பிறகு குமரகுருபரர் ஒவ்வொரு தளமாக சென்று இறைவனை போற்றி பாடுவதையே தனது பணியாக வைத்திருந்தார். மகனுக்கே இவ்வளவு கருணை இருக்கும்போது அம்மாக்கு எவ்வளவு கருணை இருக்கணும். அப்படி மீனாட்சியை பார்க்கணும், அவரை கண்ணார பார்க்கணும், வாயார புகழணும், மனமாற நினைக்கணும்னு இந்த மதுரையம்பதிக்கு வருகிறார் குமரகுருபரர். இங்கு வந்து அந்த அம்பாளை பார்த்த உடனே அவருடைய இளமை பருவத்தை பிள்ளை தமிழாக பாட வேண்டும் என்று அவர் பாடுகிறதுதான் மீனாட்சி பிள்ளை தமிழ். அன்னை மீனாட்சி ராஜாவின் கனவுல தோன்றி, இது போல எனக்கு பிரியமான எனது பரம பக்தன் வந்திருக்கிறான், அவன் என் மீது பாடிய பிள்ளை தமிழ அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று கனவுல தோன்றி சொல்றார். ராஜாவும் குமரகுருபரருக்கு முறையான அழைப்பு விடுத்து யானை பரிவாரங்கள் எல்லாம் சூழ மிகுந்த மரியாதையோடு 1000 கால் மண்டபத்திற்கு வரைத்து அவரை அங்க மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் செய்யப்பட்டது.
அப்போது அரங்கேற்றம் ஆய்க்கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் அன்னை மீனாட்சி எப்படி இந்த தளத்திற்கு வந்தாள், அவருடைய வீரதீர செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது வருகை பருவம். அந்த வருகை பருவத்துல தமிழையும் அன்னை மீனாட்சியும் இணைத்து குமரகுருபரர் பாடுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடகின் பயனே நிறைவழுத்த துறைதியின் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்று ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மிக மிக பொறுப்பில் விளையாடும் இளமன் குடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோபியமே மதுகரம் வாய்மடக்கும் குழல் காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்வசன் பெற்ற பெருவாழவே வருக வருகவே என்று அவரு அன்னை மீனாட்சி அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். அப்போ இந்த கோயிலின் அர்ச்சகரின் குழந்தை மாதிரி ஒரு குழந்தை, சின்ன பெண் குழந்தை அப்படி வந்து ராஜாவின் மடியில உரிமையா உட்கார்ந்து அவர் பாடுகின்ற பிள்ளை தமிழை ரசிச்சு கேட்டு நிறைவா அவர் கழுத்துல இருக்கிற ஒரு முத்து மாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அணிவித்து விட்டு அப்படியே கருவறையை நோக்கி ஓடி சென்று மறைந்தது. இன்றைக்கும் அன்னை மீனாட்சி பேசும் தெய்வமாக யாரெல்லாம் அவள் புகழை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் அவள் புகழை பேசுகிறார்களோ அவர்களுக்கு செவிமடுக்கும் தெய்வமாக இருக்கின்றாள் என்பதற்கு குமரகுருபரர் இங்கு வந்து அருள் பெற்ற நிகழ்வு ஒரு உதாரணம். இங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பிரார்த்தனைகளோட எத்தனையோ வேண்டுதல்களோட வந்திருப்பீங்க. உங்கள் அத்துணை வேண்டுதல்களையும் நம்பிக்கையோடு முன்வையுங்கள். நம்பிக்கைதான் தெய்வ வழிபாடின் முதல் படி. இந்த அற்புதமான நன்னாள் அன்னை மீனாட்சி உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடியவள். நம்ம இடம் என்னதான் எதிர்பார்ப்பா? பொன்னா, பொருளா, பட்டா எதுவுமே இல்லை. அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான அன்பு. ஒருவரிடம் உண்மையான பக்தியும் ஆத்மார்த்தமான அன்பும் இருக்கிறதா என்று கேட்டால், அவள் அம்பாளை பார்த்தவுடன் அவர்கள் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் அதற்கு பதில். உள்ளிருந்து 2 சொட்டு கண்ணீர், உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அப்படி 2 சொட்டு கண்ணீர் அப்படி விட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த அம்மா சொல்வான், நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற, சுவாமி உன்னோடு எப்போதுமே இருப்பார், தைரியமா போயிட்டு வா என்று சொல்வதை போல அவளுடைய மாணிக்க மூக்குத்தி பளீர் என்று ஒளிர்விடும். இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரானந்தமான அனுபவம். இந்த அற்புதமான நன்னாளினிலே அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கின்ற இந்த வேளையினிலே உங்கள் அத்துணை பேரினுடைய முன்னிலையிலும் இதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பளித்த அன்னை மீனாட்சியின் பாதார விந்தங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அலுவலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நடுவுல ஏன் டைலாக்லாம் திருடிட்டான் பாத்தீங்களா? நான் அம்மா சொத்து பிள்ளைக்குன்னா பேசுறதும் சொத்தாக்கிட்டான். சாமி என்ன பேசுன்னு சொன்ன அந்த நாள் தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது. நானே ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டேன், என்ன பேசுவேன்னு அப்ப என்ன கேட்டாரு. அப்போ விஎன்சிடி ஐயா இருந்தார், எனக்கு மைக்கு கூட எட்டாது. அவர் தான் அந்த மைக்கை திருப்பி இப்படி என் பக்கத்துல வச்சுட்டு, அப்ப நான் திருக்குறளும் இதிகாசமும் படிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு திருவள்ளுவர் கழகம், இங்கதான் முத எனக்கு வந்து திருக்குறள் செல்வின்னு பட்டம் கொடுத்தாங்க. சாமி எனக்கு மேடையில தான் தலைப்பே சொன்னாரு, திருக்குறளும் இதிகாசமும் படிக்கிறீல பேசுன்னார். ஒரு 45 நிமிஷம் அன்னைக்கு இங்க ஆரம்பிச்சு அம்பாள் போட்ட பிச்சை என் வாழ்க்கையில இன்னைக்கும் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். எதை மறந்தாலும் நான் அந்த நாளை மறக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அம்மா அமைச்சு கொடுத்தா, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய அன்பும் எல்லாருமே அன்னை மீனாட்சியினுடைய அருளால சிறப்பா மகிழ்ச்சியா இந்த நாளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன்.